புயல் பாதிப்பு காரணமாக சென்னை வண்டலூர் பூங்கா மூடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அங்கு ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், முதலமைச்சர் அங்க பார்வையிட்டு இருக்கிறாரு. என்ன மாதிரியான சம்பவம் அங்க நடந்திருக்கு? விளக்கமா சொல்லுங்க. மணிமரன், வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இன்று ஆய்வு செய்கிறார். முதலாவதாக தற்போது அவர் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ளார். அவருடன் அமைச்சர்கள், வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார், எடப்பாடி பழனிசாமி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், அதேபோல சரோஜா, துரைக்கண்ணூர், ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட அமைச்சர்கள் தற்போது உடனுள்ளார்கள். அதை தவிர மாவட்ட ஆட்சியரான காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரான கஜலட்சுமி, தலைமைச் செயலர் ஞானதேசிகன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் தற்போது உடனுள்ளார்கள். குறிப்பாக முதலமைச்சருடைய ஆய்வை பொறுத்தவரை இந்த வர்தா புயலால் அதிகமாக தற்போது வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள மரங்கள் முழுவதுமாகவே சாய்ந்துள்ளன. இதனை உடனடியாக சீரமைப்பதற்கு காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்துக்கு அவர் முதலாவதாக உத்தரவிட்டுள்ளார். அதன் பிறகு கேளம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் ஆய்வு மேற்கொள்கிறார். அதன் பிறகு மகாபலிபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அவர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். குறிப்பாக முதலமைச்சருடைய ஆய்வை நாம் பார்த்தோம் என்றால், கடந்த 3 நாட்களாகவே அவர் தொடர்ச்சியாக இந்த வர்தா புயல் பாதிப்பு ஏற்பட்ட உடனேயே தன்னுடைய ஆய்வை தொடங்கிவிட்டார். நேற்றைய முன்தினம் கூட எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். அதன் பிறகு நேற்று 3 மாவட்டங்களையும் சேர்த்து, குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 3 மாவட்டங்களையும் சேர்த்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். குறிப்பாக முதலமைச்சருடைய உத்தரவை நாம் பார்த்தோம் என்றால், உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அனைத்து விதமான பணிகளையும், இந்த புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அனைத்து விதமான பணிகளையும் மாவட்ட நிர்வாகங்கள், தமிழக அரசு பல்வேறு துறைகளோடு சேர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை மாவட்ட நிர்வாகத்துக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். நிச்சயமாக முதலமைச்சரோட ஆய்வு நாளை மறுதினம் தொடர்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. நிச்சயமாக தற்போது வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அவர் தன்னுடைய ஆய்வு பணியை முடித்துக் கொண்டு அடுத்ததாக கேளம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு பணி. வண்டலூர் உயிரியல் பூங்காவானது ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட மரங்கள், மூலிகைகள் கொண்ட பகுதியாக இருக்கிறது. அங்க விலங்குகள் பல உள்ளன. தற்போது விலங்குகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? இது குறித்து தகவல்களை சொல்லுங்க. உமா, நிச்சயமாக அது தொடர்பாகவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர் பல்வேறு விதமான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அதாவது தற்போதைய நிலையில் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருந்த விலங்குகளின் நிலை என்ன, அதற்கு தேவையான உணவுகள், அதே போல மற்ற இதர வசதிகள் என்னென்ன தேவை என்பது குறித்தெல்லாம் மாவட்ட நிர்வாகத்திடம் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கேட்டிருந்தார். அதன் பிறகு என்ன நடவடிக்கை தகுந்த நேரத்தில் விரைவாக எடுக்க முடியுமோ அனைத்தையுமே விலங்குகளுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாத வகையில் அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பிறப்பித்துள்ளார். குறிப்பாக வனத்துறை அமைச்சர் கூட தற்போது திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் முதலமைச்சரோடு இந்த ஆய்வை மேற்கொண்டார். வனத்துறை அமைச்சரும் பல்வேறு விதமான உத்தரவுகளை, குறிப்பாக விலங்குகள் ஆகட்டும், அதே போல அடுத்ததாக உயிரியல் பூங்காவை எவ்வளவு விரைவாக சீரமைக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக சீரமைப்பதற்கான பல்வேறு விதமான உத்தரவுகளையும் வனத்துறை அமைச்சரும் தற்போது மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளார். உமா.